Welcome to Foodscapes Kitchen and Living. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிச்சி போட்ட கோழி வறுவல். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப சிம்பிளா ஈஸியா வீட்லயே செஞ்சிரலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இப்போ ஒரு பிரஷர் குக்கர் எடுத்துக்கலாம். இதுல ஒரு 1/2 கிலோ chicken சேர்த்துக்கலாம். நான் இங்க chicken வந்து வித் போனோட தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க போன்லெஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சிக்கனுக்கு போதுமான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்காக இதை மூடி போட்டு நம்ம ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ குக்கரில் இருக்க ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ சிக்கனை மட்டும் நம்ம ட்ரைன் அவுட் பண்ணி எடுத்துடலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை மட்டும் நான் இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு எடுத்துடுறேன். பாருங்கள், இப்போ சிக்கன் எல்லாம் தனியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த சிக்கனை லைட்டாக சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுடலாம். லைட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப தூள் பண்ணிட வேண்டாம். இந்த மாதிரி பிச்சு போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு சைடாக இருக்கட்டும். பேன் எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை நெய் சேர்த்துக்கலாம், இல்லை கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பஞ்ச் ஆஃப் கறி லீவ்ஸ் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆனியனோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். ஃப்ளேம் வந்து மீடியம் லோலே வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் நல்லா போகணும். ஃப்ளேம் வந்து ஈவனாகவே இருக்கட்டும், குறைச்சிட வேண்டாம். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் சில்லி கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு கூட வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை குறைச்சி வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்க சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கும் இந்த சிக்கனுக்கும் சேர்த்தா போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த மசாலா வந்து இந்த சிக்கனோட நல்லா ஒட்டும். இப்போ இந்த தண்ணிலாம் எவாப்ரேட் ஆகிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிச்சி போட்ட கோழிக்கான ஸ்பெஷலே நம்மளோட பெப்பர் பவுடர் தான். இதில் வந்து 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஈவனாகவே இருக்கணும், குறைச்சிட வேண்டாம். இப்போ நம்ம இந்த சிக்கன் ரெசிபிக்கு கார்னிஷிங்காக ஒரு கை கொத்த அளவுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான பிச்சி போட்ட கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ரெசிபியை எந்த ரைஸ் வெரைட்டியோடையும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.